ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவுல் எப்படி வச்சு டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இதை இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அவுல் எடுத்திருக்கேன், சிகப்பு அவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட் கலரும் இருக்குது, ரெட் கலர் வந்து பெஸ்ட்டு. ஸோ சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன். நல்லா அலம்பிக்கங்க. அலம்பினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறுச்சுன்னா நல்லா அவுல் உதிரி உதிரியாக வரும். ஸோ அதுக்கு தேவையானது நான் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இருக்குது இல்லையா, அது எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுட்ரு பண்ணியே வச்சுருக்கேன். அது நான் இன்னொரு வீடியோவில் எப்படின்னு காமிக்கிறேன். பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்களா, அழகாக போடலாம். இல்லை பாலில் ஏலக்காய் போடணுன்னா அதில் போட்டுக்கலாம். சில பேர்த்துக்கு அந்த விதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இல்லை நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த பவுட்ரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏலக்காவை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் திருவுனது, அவ்வளோதான். சூப்பராக டேஸ்டியான அவுல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வித்தின் 2 to 3 மினிட்ஸ் முடிஞ்சிடும். அவ்வளோ நீங்கள் அலசிட்டு ஊற வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.